தாபா சாப்பாடு மட்டும் அழிஞ்சு போச்சுன்னா அதுக்கப்புறம் இந்த ஃப்ரைட் நூடுல்ஸை யாராலையும் சாப்பிடவே முடியாது. வேண்டாம், விட்டுரு. என்ன இது? ஒண்ணுமே இல்ல. இதுல இருந்து சாஸ் எங்க? அட, இந்த பசங்க எங்க? சாஸ் எங்க கிட்ட இருக்கு. உங்களுக்கு அது வேணும்னு தெரியும், அதனாலதான் நாங்க அதை எங்க பிளாஸ்க்ல மாத்தி வச்சிட்டோம். தூக்க முடியலங்கிறதுனால தானே இப்படி மாத்திக்கிட்டோம். சங்க ரகசியத்தை வெளியே சொல்லாத. அந்த சாஸ் உங்ககிட்ட இருந்தா என்ன, இல்லனா என்ன? இவன் நிலைமைய பாத்தீங்கல்ல, உங்களால ஒண்ணும் பண்ண முடியாது. ஃப்ரைட் நூடுல்ஸ் எப்படி உருவாக்குவீங்க அதை யோசிச்சீங்களா? பொறுத்ததெல்லாம் போதும். இனி ஃப்ரைட் நூடுல்ஸ் நாமளே சமைச்சிடலாம். உனக்கு செய்ய தெரியுமா? சும்மா எண்ணெயை ஊத்தி விட்டு இந்த சாசியம் ஊத்தி ரெடி பண்ணிடுவோம். வாய்க்கு வந்தபடி என்னாலயே பசி அடக்க முடியல. ஏதோ ஒண்ணு பண்ணுவோம். வாங்கப்பா, ஆனதாச்சு, போய் முயற்சி பண்ணி தான் பாத்துருவோமே. ரொம்ப சரியா சொன்னமா சார். என்னாகுதுன்னு பாத்துருவோம். இது சாத்தியமே கிடையாது. உண்மைதா மிஸ்டர் கேன், என்ன வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க? நீங்களாவது அவங்கள தடுங்களே. நாம் அந்த பசங்களை தடுக்க வேண்டாம்னு நினைக்கிறேன். தாபா சாப்பாட காப்பாத்த இது மட்டும்தான் வழி. சீக்கிரம் போங்க பசங்களா, ஃப்ரைட் நூடுல்ஸை உருவாக்குங்க. நான் உங்களை விட மாட்டேன். நீங்க ஃப்ரைட் நூடுல்ஸ் செய்யறதுக்கு உங்களை விடவே மாட்டேன். இதோ வந்துட்டேன்.